அது வந்து மீடியாக்கள் கட்டமைக்கிற ஒரு பிம்பம் சார். இது ஒப்பனை சொல்கிறேன். விஜய் அப்படிங்கிற ஒரு இந்த மீடியாக்கள் எல்லாமே ஊதி பெரிதாக்கப்படுகிற ஒரு பலூன். அது இந்த தேர்தலில் வந்து டோட்டலாக வெடிச்சிட்டு ஒன்றுமே இல்லாமல் காற்று போன மாதிரி போயிட்டு திரும்ப சினிமாவுக்கே போவார். சினிமாலேயும் அங்கே அவருக்கான இடம் இருக்குமா என்னன்னு தெரியலை சார். நீங்கள் எலெக்ஷனில் வந்து 50 சீட்டோ 60 சீட்டோ வாங்கி நிற்கிறது மட்டுமே கட்சி வளர்க்குறது கிடையாது. அதை தாண்டி நீங்கள் வந்து மக்களுக்கான போராட்டங்களில் வந்து நிற்கணும். நீனா மட்டும்தான். இப்போ வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு அடுத்த வருஷம் நான் ஆட்சியை பிடிச்சிருன்னு சொல்கிறது எல்லாம் நடக்காது. தமிழ்நாட்டில் நடக்காது. முடிவு பண்ணணும். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து அந்த ஒரு பூம் பண்ணுறாங்கல்ல, விஜய்ன்ட்டு. நீங்கள் விஜய்க்கு ஏன் இவ்வளவு பூம் பண்ணுறீங்க? ஏன் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறீங்க? மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. யாரை எங்கே வைக்கணும், யார் வந்து நமக்காக குரல் கொடுக்குறா, யார் நமக்கு நடக்கிற அநீதிக்கு எதிராக போராடுறா, நம்ம சைடு யார் இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும் சார். அதனால் நீங்கள் வந்து இது வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு இது. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய பத்திரிகையாளரும் திமுக ஆதரவாளருமான ராஜீவ்காந்தா இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். திமுக காங்கிரஸ் இடையே நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது. இப்போ வந்து ஒரு கட்டத்தில் தாவேக்காவை நோக்கி நகர்கிறதா காங்கிரஸ் அப்படின்றதுல எல்லா சோஷியல் மீடியாவும் சரி, எல்லா சேனல்ஸும் சரி போட்டுட்டு இருக்காங்க. கூட்டணி நிலவரம் எந்த அளவுக்கு இருக்கு? சோஷியல் மீடியாக்கள் வந்து எப்படியாவது திமுக கூட்டணியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடலாமா, அது உண்டாகிடணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு அதை நோக்கி ஒரு நேரட்டிவ்ங்கிறது செட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆரம்பத்துலேருந்து. ஆனால் திமுக கூட்டணியில் அப்படி எந்த விதமான சிக்கலோ ஒரு பிரச்சனையோ பிளவோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி கூட சொல்லிட்டாரு செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர் சொல்லிட்டாங்க, நாங்கள் மாநிலங்களவை தேர்தலில் வந்து காங்கிரஸ் சார்பில் போட்டியிட போகிறோம் திமுகவோட ஆதரவோட அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லா பிரச்சனைக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. இல்லை, அது வந்து திரு செல்வ பெருந்தகையோட தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் இல்லை? ஏன்னா செல்வ பெருந்தகை முடிவு பண்ண முடியாது இல்லையா? இது ராகுல் காந்தியோ இல்லை பிரியங்கா காந்தியோ தான் முடிவு பண்ணணும். இப்படிதான் மீடியாக்கள் வந்து கட்டமைக்குது. அதாவது யாரோ ஒரு பொறுப்பில் இல்லாத ஒருத்தர், அது வந்து எக்ஸாக இருக்கலாம், ஒய்யாக இருக்கலாம், காங்கிரஸில் பொறுப்பில் இல்லாத ஒருத்தர், காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இல்லாத ஒருத்தர் சொல்கிறத ஒரு எம்பியோ இல்லை வேறு ஒரு மாநிலத்தில் உள்ள ஒருத்தரோ சொல்கிறத மட்டும் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில் பிளவு, இன்னொரு கட்சி கூட போய் சேரப்போகுதுன்னு சொல்லி எழுதுகிறாங்க. அதே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் அவர் செல்வ பெருந்தகை. இப்போ நீங்களே கேட்குறீங்க பார்த்தீங்களா, செல்வ பெருந்தகை சொல்கிறது வந்து அவர் சொந்த கருத்தாக இருக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அப்போ ஒரு சாதாரண எம்பி சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொந்த கருத்தாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை என்ன போர்ட்ரேட் பண்ணுறீங்க, காங்கிரஸோட கருத்து அப்படின்னு சொல்லி டோட்டலாக போர்ட்ரேட் பண்ணுறீங்க. ஆனால் காங்கிரஸ் கமிட்டி தலைவரோட கருத்தை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தனிப்பட்ட ஒரு நபரோட கருத்தாக இருக்கலாம்னு சொல்லுங்கள். திரு செல்வ பெருந்தகை வந்து பல நேரங்களில் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறதா காங்கிரஸாரே வந்து சொல்லியிருக்காங்க. பல தீர்மானங்களில் வந்து செல்வ பெருந்தகை எதிராகவுமே தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் ஆல்ரெடி டிஎம்கே ஃபேவரா பேசுறதுனால அவருடைய கருத்துக்கள் வந்து எடுக்கப்படல. அது வந்து அவங்களோட உட்கட்சி பிரச்சனை, அதுக்குள்ள நம்ம போகக்கூடாது, அது அவங்களோட விருப்பம். ஆனால் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதானே காங்கிரஸோட கருத்து. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குன்னு ஒரு தலைவர் இருக்காங்க, அவங்க சொல்றது தான் நம்ம எடுத்துக்க முடியும். நாம் வந்து எதை எடுத்துக்கணும், காங்கிரஸ் தலைவர் சொல்றதையோ அல்லது ராகுல் காந்தி சார் சொல்றதையோ இல்லை இங்கே செல்வ பெருந்தகை சார் சொல்றதை தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதை விட்டுட்டு வேறு மற்றவங்க எழுதுறதெல்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிட்டா அதை காங்கிரஸ் கருத்தாக கொண்டு போயிட்டு இதை மட்டும் தனிப்பட்ட கருத்தை எப்படி கொண்டு போவீங்க? ஏன்னா செல்வ பெருந்தகை வந்து திமுகவுக்கு ஆதரவுன்னு சொல்றதை விட காங்கிரஸ் திமுகவுக்கு ஆதரவாக இருக்குது. அது உங்களை மாதிரியே பத்திரிகையாளர் யாருக்கும் பிடிக்கல. இல்ல நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. இல்ல பட் ஊடகங்களையும் சொல்லல, பொதுவாகவே பத்திரிகைகள் வந்து எப்படியாவது இந்த கூட்டணியை வந்து உடைச்சிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏங்க இவ்வளவு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த கூட்டணி உருவாயிடுச்சு, இந்த கூட்டணி வந்து இப்படி அதாவது எப்படியா இருந்தாலும் பிளவுபட்டுரும், திமுக காங்கிரஸ் வந்து பிரிஞ்சிடும், காங்கிரஸில் வந்து இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது, திமுக வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டேங்குது எழுதிட்டே இருக்கீங்க திரும்ப. ஆனால் இன்னொரு கூட்டணி உருவாகியிருக்கு. அந்த கூட்டணி முழுக்க நிர்பந்தத்தால் உருவாகியிருக்கு. டிடிவி தினகரன் வந்து எப்படி போய் சேர்ந்திருக்காரு? இல்ல அவர் தான் ஒத்துக்கிட்டாரு எடப்பாடி அவர்கள் இது வந்து தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்ட்டு. அது தவிர விமர்சிக்க வேற எதுவுமே இல்லையே அதுல. அது இப்படிதான் காலமாக திமுக வந்து விமர்சிக்கப்படுறதும் திமுக மீது களங்கம் சுமத்தப்படுறதும் இது இப்படிதான் நடந்து. இல்ல ஆளுங்கட்சியில இருக்கவங்களுக்கு தான் விமர்சனம் அதிகமா இருக்கும். அது பொதுவா எல்லாத்துலயும் அது நாங்க எடுத்துக்கிறோம். ஏன்னா எங்களோட பெரிய தலைவர் கலைஞரே அதான் சொல்லியிருக்காரு, விமர்சனங்கள் தான் நாங்க வளரும், விமர்சனங்களால் வளர்ந்த கட்சி இது, சரிங்களா? அது வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம். ஒரு இதுவும் இல்லை. ஏன் இப்போது ஆட்சி நடத்தி இருக்க திராவிட மாடல் நாயகர் மு.க. ஸ்டாலின் தலைவர் அவங்களும் விமர்சனங்களை வந்து ஏற்றுக்கிட்டு அதை வந்து அதுக்கு வந்து என்னங்கிறத வந்து சொல்யூஷன் தான் பார்க்குறாங்க எப்போதுமே. எந்த ஒரு விமர்சனத்தையும் அவங்க வந்து புறந்தள்ளுறதோ அதை உறதோ கிடையாது.
எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் அண்ட் இன்னொரு இது வந்து முதல்ல சொல்லியிருக்காரு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்றது தமிழகத்துல எடுபடாது அப்படின்ற விஷயத்துல அது சொல்லியுமே வந்து திரு கே.சி. வேணுகோபாலா இருக்கட்டும் இல்ல வந்து கிறிஸ் ஜோடங்கரா இருக்கட்டும் நாங்க வந்து அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கோம் அப்படின்னு வந்து அவங்களே வெளிப்படையா சொல்றாங்க. நீங்க சொல்லி காங்கிரஸ் செல்ல பெருந்தகை வந்து சொல்றாரு அப்படின்ட்டு, பட் அவருக்கும் மேல இருக்கக்கூடிய பல லீடர்ஸ் வந்து டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டா பேசுறது எப்படி பாக்குறீங்க? அது வந்து டிஎம்கேக்கு அகேன்ஸ்டே கிடையாது சார். இல்ல அந்த முதல்வர் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாரு சார், ஆட்சியில் பங்குங்கிறது எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். ஏன் திருமாவளவன் கூட தான் சொல்கிறாரு ஆட்சியில் பங்குங்கிறது வந்து எங்களோட கனவு அப்படின்ட்டு. அதனால் அவர் அகேன்ஸ்ட்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு கட்சியுமே அதிகாரத்துக்கு வரதுக்காக தான் இங்கே கட்சிங்கிறது இருக்குது. நீங்கள் சொல்கிறாப்புல அவங்க சொல்கிறாப்புல என்ஜிஓ கிடையாது, எந்த கட்சியுமே என்ஜிஓ கிடையாது. அவங்கவுங்க அதிகாரத்துக்கு வரணும், மக்களுக்கு எதுவும் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படி நீங்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் கட்சியை வந்து வளர்க்கணும், அதை தான் பார்க்கணும். அந்த 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 கட்சியை வளர்த்து அதன் மூலமாக தான் நீங்கள் வந்து அதிகாரத்துக்கு வர முடியும். நீங்கள் வந்து நீங்கள் வந்து டிஎம்கே கூட வந்து ஜெயிச்சு வந்து நீங்கள் கட்சியை வளர்த்துக்கிறதுக்கான வேலைகளை தான் பார்க்கணுமே தவிர வெறுமனே நம்ம வந்து அதிகாரத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோன்னு வெறும் தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் ஒரு மாதத்துக்கு முன்பு மட்டும் அதிகாரத்துக்கு வரணும் நம்ம ஆசைப்படுறதோ இல்லை ஒரு கட்சியை காமிச்சோ நம்ம வந்து பேசுகிறதோ வந்து இருக்கக்கூடாது. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம். திரு விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு ஏன் அந்த ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாதுன்னு கூட நினைக்கலாம் இல்லையா சார்? 2 அரசியல் இருக்குது சார். மக்கள் அரசியல் தான் சார் இங்கே நிற்கும். நாம் வந்து மக்கள் கூட நிற்கிறோமா, மக்களுக்கு வந்து ஒரு விரோத போக்கு நடக்கும்போது, மக்களுக்கு எதிராக அநீதி நடக்கும்போது மக்கள் சைடு நிற்கிறோமா இல்லை ஆப்ஷன் அரசியல் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் அரசியல் பண்ணுறதுக்கு வந்து எப்போதுமே அது வந்து நீடிச்சு நிற்காது. ஆப்ஷன் அரசியல் அப்படிங்கிறது மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. யாரை எங்கே வைக்கணும், யார் வந்து நமக்காக குரல் கொடுக்குறா, யார் நமக்கு நடக்கிற அநீதிக்கு எதிராக போராடுறா, நம்ம சைடு யார் இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும் சார். அதனால் நீங்கள் வந்து இது வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு அவங்க வந்து ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க, கேட்கட்டும். அது எல்லாருக்குமே உரிமைங்கிறது இருக்குது. ஆட்சியில் பங்குங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். எங்களோட தத்துவமே என்ன, மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிறது தானே. அதனால் அதிகாரத்தை நோக்கி தான் எல்லா கட்சியுமே பயணிக்கும். அது தவறே கிடையாது. அப்படி இருக்கும்போது கட்சியை வளர்க்கணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. திரு விஜய் அவர்களோட போனால் கட்சி இன்னும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேபின்னு அவங்க கருதுறாங்களோ சார்? நீங்கள் எலெக்ஷனில் வந்து 50 சீட்டோ 60 சீட்டோ வாங்கி நிற்கிறது மட்டுமே கட்சி வளர்க்குறது கிடையாது. அதை தாண்டி நீங்கள் வந்து மக்களுக்கான போராட்டங்களில் வந்து நிற்கணும். நின்னா மட்டும்தான். இப்போ வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு அடுத்த வருஷம் நான் ஆட்சியை பிடிச்சிருன்னு சொல்கிறது எல்லாம் நடக்கவே நடக்காது. தமிழ்நாட்டில் நடக்காது. நீங்கள் வந்து மக்கள் முடிவு பண்ணணும். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இப்போ வந்து அந்த ஒரு பூம் பண்ணுறாங்கல்ல, விஜய் 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 விஜய்ன்ட்டு. நீங்கள் விஜய்க்கு ஏன் இவ்வளவு பூம் பண்ணுறீங்க, ஏன் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறீங்க? முதல் விஷயம் புரிஞ்சுங்க, மக்கள் தன்னெழுச்சியாக வருகிறார்கள் அப்படிங்கிறீங்க. சரிங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் வரவங்க வந்து விஜயோட பேச்சை கேட்கறதா வராங்கன்னு நினைக்கிறீங்களா? விஜயை பார்த்தோன்னே கிளம்பி போனவங்க எத்தனை பேர்? அதில் கூட்டத்துக்கு வந்தவங்க கூட்டத்தில் 5000 பேர் வழியில பாட்டு போறாங்க. அது இப்போ வந்த ரூல்ஸ் சரிங்களா? 5000 பேர் அலோடுங்கிறது நீங்கள் வர்றது சரி. அதுக்கு நீங்கள் நடிகர்னா வந்தால் கூட்டம் வரதாங்க செய்யும் பார்க்கறதுக்கு. அது எல்லாமே ஓட்டா மாறல. இல்லை சார், இந்த நடிகர் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து பல ஆண்டுகள், அதாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே திமுக இந்த ஒரு ஸ்டாண்ட் தான் வச்சிருக்காங்க. ஒரு நடிகர் பார்க்கறதுக்கு கூட்டம் வரலாம், ஓட்டா மாறாது அப்படின்றது. பட் நாளுக்கு நாள் வரக்கூடிய சர்வேவாக இருக்கட்டும், அவருக்கான மக்கள் ஆதரவாக இருக்கட்டும், அது பெருகி கொண்டு தானே போகுது. அது வந்து மீடியாக்கள் கட்டமைக்கிற ஒரு பிம்பம் சார். அது ஒப்பனை சொல்கிறேன். விஜய் அப்படிங்கிற இந்த மீடியாக்கள் எல்லாமே ஊதி பெரிதாக்கப்படுகிற ஒரு பலூன். அது இந்த தேர்தலில் வந்து டோட்டலாக வெடிச்சிட்டு ஒன்றுமே இல்லாமல் காற்று போன மாதிரி போயிட்டு திரும்ப சினிமாவுக்கே போவார். சினிமாலேயும் அங்கே அவருக்கான இடம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன் சார், இன்னொரு விஷயம் சொல்லவா? ஏன் இந்த அளவுக்கு மீடியாக்கள் வந்து விஜய்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குது? விஜயோட ஸ்பீச் போட தான் மக்கள் பார்க்குறாங்க சொல்கிறீங்க. கரெக்ட், நான் வரேன். மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு எதில் பார்க்குறாங்க? டிவியில் பார்க்குறாங்க, யூடியூப்பில் பார்க்குறாங்க, சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க. இப்போ என்ன தெரியுமா சார் பிரச்சனை? அதாவது நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் போடுவீங்களா? மீடியாக்கள் எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனா, சமீப காலமாக எல்லா மீடியாக்களுமே இழப்பில் தான் ஓடிட்டு இருக்கு. பயங்கர லாஸில் போயிட்டுருக்கு சார். இப்போ போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இப்போ வருமானம் எதில் தெரியுமா வருது? சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் வருது. இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து இருக்கிற பசங்க வந்து அதிகமாக யார் அப்படின்னா பிலோ 20, அந்த பிலோ 25 தான் இருக்காங்க. அவங்க வந்து ரெகுலராக பார்க்குறாங்க சோஷியல் மீடியாவை. அப்போ அவங்க பக்கம் நீங்கள் நோக்கி நகர்ந்தீங்கன்னா உங்களுக்கான வருமானங்கிறது அதிகமாகும். இதுதான் காரணம்.
அப்ப அந்த பிலோ 25 பிலோ 20 வந்து விஜய்க்கு ஆதரவு அதிகமா ஆமா சார், பிலோ இருக்குன்னு 20ல வந்து 12ம் இருக்கும் 9ம் இருக்கு. ஏன் என் வீட்டுல கூட குழந்தை வந்து நிறைய பேர் 18+ இருக்காங்க. நான் சொல்றதுல வந்து பிலோ 20னா எல்லாமே தான் வரும். அவங்களுக்கு வந்து ஓட்டுரிமை வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அடுத்த எலெக்ஷன்ல. சரிங்களா? இப்போ நீங்க சொல்றாப்புலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டுரிமையை வந்து ஒரு 12 வயசுக்கு மேலே அப்படின்னு ஆக்குனீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு கணிசமான ஒரு ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை சோஷியல் மீடியாலேயே ஓட்டு போடலாம். இல்ல சார், நீங்க திரும்ப விஜய் அவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொன்னது நீங்க சொல்றீங்க ஓட்டு, ஆனா பல மகளிர் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவா இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அந்த வேலூருக்கு வரும்போது கூட பல சிறுபான்மையின மக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்து நம்மள பார்க்க முடியுது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு நடிகர் வந்து பார்த்துட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு நாள் வேலையை விட்டுட்டு அவங்களுடைய ஒரு கூலியை விட்டுட்டு வந்து விஜய் அவர்களுக்காக வந்து காலில இருந்து நிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு ஓட்டு போட மாட்டாங்களா சார்? சார் பார்க்கறது வேற சார், ஓட்டு போடுறதுங்கிறது வேற. தமிழர்கள் வந்து ரொம்ப தெளிவானவங்க சார். வெறும் வந்து கவர்ச்சியை மட்டுமே நம்பி வந்து அவங்க ஓட்டு போடவே மாட்டாங்க சார். நான் வந்து கமல் சார் அரசியலுக்கு வந்தப்போ நான் ஒரு பத்திரிகையில் இருந்தேன் சார். டெய்லி கவர் ஸ்டோரி எழுதுவோம் சார். ஏன்னா போஸ்டரில் வந்து கமல் பற்றி ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போகும், கொஞ்சம் விற்கும் அப்படிங்கிறது தான் சார். சினிமாக்காரங்க அரசியலுக்கு வந்தால் மீடியாக்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ண தான் சார் செய்வாங்க. அது வந்து இப்போ சோஷியல் மீடியாலையும் அதிகமாக இருக்குது சார். அது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது சார். அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த குறிப்பிட்ட சதவீதத்தை சார் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தனக்காக யார் வாய்ஸ் கொடுக்குறா அப்படிங்கிறது தான் சார் முக்கியம். ஆனால் உங்களோட கூட்டத்துக்கு வந்து 41 பேர் இறந்து போயிருக்காங்க, அதை விட்டுட்டு நீங்கள் ஒடியாடுறீங்கும்போது அது அவங்க மேலே அவர் மேலேயான நம்பிக்கைங்கிறது வந்து போக போக செதஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த குடும்பங்களே வந்து விஜய் அவர்கள் மீது பழி சொல்லி சார். 41 குடும்பமே வந்து விஜய் அவர்கள் மீது எந்த ஒரு பழியுமே சொல்லி சார். விஜய் அவர்கள் மகாபலிபுரம் கூப்பிடுறாரு, போயிட்டு நிவாரணத்தை வாங்கிட்டு வராங்க சார். இப்போ அதுக்காக நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? இல்ல நீங்க சொல்றீங்க விஜய் அவர்கள் மீது தான் முழுக்க தவறு அப்படின்னு சொல்லும் போது அவங்களே அதை வந்து ஏத்துக்கலன்றது. சரிங்க, இப்போ அந்த 41 பேர் போகலன்னு வச்சுங்களேன், அதனால வந்து நீங்க என்ன டிஎம்கேவோட தூண்டுறதுனால அவங்க போகல அப்படின்னு சொல்லி இல்ல சார். இப்போ நம்மளோட குடும்பத்திலே வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவர் மீது நமக்கு கோவம் இருக்கும்ல சார். அவர் கூப்பிட்டு நம்ம எப்படி போவோம் சார்? ஒரு மாதம் கழிச்சு ஒரு நடிகர் பார்க்க போய் இறந்துடுறாங்க. ஒரு மாதம் கழிச்சு அந்த நடிகர் கூப்பிடுறாரு. உங்களுக்கு வந்து அவங்க வந்து தன்னெழுச்சியாக அவங்க போயிட்டு நான் போய் அந்த நடிகர்கிட்ட போய் நான் நியாயம் கேட்குறேன், அவர் நேரில் பார்த்து பேசுகிறேன்னு வரலையே. நீங்கள் பஸ் வச்சு தானங்க கூப்பிட்டு வரீங்க. அந்த போகிறதுக்குன்னு ஒரு இது வேணும். வீட்டில் போய் பஸ் வச்சு தானங்க கூப்பிட்டு வரீங்க. சரிங்களா? அவங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்க சார். என்ன சொன்னாலும் அவங்க வீட்டில் ஒரு உயிர் போயிருக்கு சார், அதுக்கு அவர் தான் காரணம். நீங்க சொல்றீங்க இல்ல சார், அதுக்கு விஜய் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. அதனால அந்த குடும்பமே அப்படி பார்க்கலன்றதா என்னோட. அதனால விஜய் காரணம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? அது வழக்கு போயிட்டு இருக்கு சார். சிபிஐ தான் சொல்லுவாங்க யார் மேல குற்றம் அப்படின்றது. வழக்கு போயிட்டு இருக்கும். நம்ம வந்து ஒரு குற்றம் சாட்ட முடியாது. எங்க தலைவரே சொல்லிட்டாரு, எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னை பார்க்க வரவங்க இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அது அவ்வளோ மெச்சூராக சொன்னவர் அவர். இவர் வந்து சம்மந்தமே இல்லாமல் என் மேலே பழிய போட்டீங்க நீங்கள் அப்படிங்கிறாரு சார். அவர் சட்டமன்றத்தில் பேசின காணொலி இன்னுமே இருக்கு சார். அந்த கட்சி தலைவர் லேட்டாக வந்ததா அது காரணம் அப்படின்ட்டு. அது உண்மை தானேங்க. அதுதான் விஜய் அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லி. இப்போ அவர் தாமதமாக வந்தது வந்து காரணம் இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க? இல்லை, அதுதான் சார். அது கோர்ட்ல வழக்கு போயிட்டு இருக்கு சார். அவங்க தான் முடிவு பண்ணணும். சிபிஐல வழக்கு இருக்கு, நம்ம அதை பத்தி பேச முடியாது. எனக்கு ஒன்றும் புரியல. திமுக பத்திர நேரட்டிவ்னா மட்டும் அழகாக கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. மற்ற நேரட்டிவ் ராசா கிட்டே நீங்க போய் வந்து 2G பத்தி கேட்டாலும் அந்த வழக்கு இருந்தபோது அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். வழக்கு வந்து கோர்ட்ல இருக்கு, அதை பத்தி எங்களால பேச முடியாது அப்படின்றது. அது எல்லாருமே பொதுவா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே சார். அதெல்லாம் கோர்ட்ல வழக்கில் இருந்தாலும் ராஜாண்ணா வந்து எவ்வளவு இன்டர்வியூல வந்து அதை பற்றி பேசியிருக்காருங்கிறத நான் காமிக்கிறேன் என்ன உங்களுக்கு. கோர்ட்ல வழக்கு இருக்குது, அதனால நாங்கள் அதை பற்றி பேசவே மாட்டோம்னு சொல்லி நாங்கள் வந்து அப்படி மூடி மறைச்சது இல்லை. உளுந்த கலங்கத்தை நீங்கள் வந்து இப்போதைக்கு என்னென்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ விஜய் காரணம் இல்லைன்னு சொல்ல வரீங்க? இல்லை, விஜய் காரணமா இல்லையான்றது இதுக்கப்புறம் தான் தெரியும்னு சொல்ல வர. அதுக்கான விசாரணை போயிட்டு இருக்கு. அந்த விசாரணையோட முடிவில் அவருக்கு குற்றவாளியே இல்லையான்னு தெரிய போகுது. அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோமே. சரி, இப்போ என்ன அடுத்த கேள்வி என்ன? இல்லை, அதுதான் நம்ம காங்கிரஸ் நோக்கி வரும்போது இப்போ விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இல்லாமல் ஒரு தேசிய கட்சி வந்து விஜய் நோக்கி நகர்றாங்க சார். அது வந்து நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்கள் வந்து காங்கிரஸ்ட்ட போய் கேள்வி. இல்லை சார், இப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்றா இருக்கீங்க, எல்லா தேர்தலையும் ஒன்றா பயணிக்கிறீங்க அப்படின்னும் போது இப்போ புதுசாக கட்சி தொடங்குறது 2 வருஷம் தான் ஆகுது. ஒரு நடிகர் அப்படி இருக்கும்போது அந்த நடிகரை நம்பி ஒரு தேசிய கட்சி போகுது அப்படின்னா அது செல்வாக்கு இல்லாமையே சார் இருக்கும் சார். இருந்துட்டு போட்டோம் சார். இப்போ என்ன இப்போ காங்கிரஸ் வந்து அங்கே போயிட்டாங்களா, அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்களா? அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அது சரி, முதல்ல ஜாயின் பண்ணட்டும், அப்புறமா நான் அதை பற்றி பேசுவோம். அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு இன்றைக்கே சொல்லிட்டாங்க, அதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்ட்டு.
கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையும் அமைச்சாச்சு, டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன நீங்க திரும்பவும் காங்கிரஸ் வந்து பிரியுது, காங்கிரஸ் பிரியுது, எதுக்கு இல்ல அவங்க தொடர்ந்து அந்த முழக்கத்தை வச்சுட்டே இருக்காங்களே, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் சார், பங்கு. முதல்வர் அது கிடையாதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு. அது பேச்சுவார்த்தையில அவங்க பேசிக்குவாங்க சார். அது வந்து மேல் மட்டத்தில் உள்ளவங்க பேசிக்குவாங்க. அது எல்லா கட்சிக்குமே ஆசைங்கிறது இருக்கும், அது தவறே கிடையாது. அதிகாரத்தில் வரதுக்காக தான் இங்க வந்து அரசியல்ல இருக்காங்க, அது தவறு கிடையாது. அதை அவங்க பேசிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்றீங்களா? ஆமா, அதுக்கப்புறம் பேசலாம். ஓகே, உங்களோட கூட்டணி வந்து சீட் ஷேரிங்லாம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? ஏன்னா ஒரு சில கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க, பட் நடுவில் அது கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஃபர்தரா என்ன பண்ண போறீங்க? இல்லை சார், இந்த ஒரு 2 நாட்கள் வந்து தலைவரும் ஊருக்கு போயிருக்காங்க, மற்ற எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால நாளையிலேருந்து திரும்ப ஆரம்பிக்குது. காங்கிரஸோட பேச்சுவார்த்தை எப்போ அப்படின்றது இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சீக்கிரமா நடக்கும், அறிவாலயத்தில் தான் நடக்கும். நடந்து முடிஞ்சாலும் நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து சொல்றேன். கண்டிப்பா சார், நம்ம தொடர்ந்து அதை பத்தியுமே வந்து பேசுவோம். கூட்டணிக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றது தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.